சென்னை கோயம்பேடு சிறப்பு சந்தையில் பொங்கல் விழாவையொட்டி காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்க பொதுமக்கள் வியாபாரிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். தற்போது பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதையொட்டி அங்கு வியாபாரம் எந்த அளவுக்கு இருக்கு, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பொங்கல் பண்டிகையை ஒட்டி கோயம்பேடு காய்கறி சந்தையில் தற்பொழுது பொங்கலுக்கென்று சிறப்பு சந்தை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு சந்தையை பொறுத்த வரைக்கும் பொங்கலுக்கு பயன்படுத்தக்கூடிய கரும்பு, மஞ்சள், தோரணை மற்றும் அதே போல கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் என்பது விற்பனைக்கு வந்திருக்கிறது. அதாவது மற்ற காய்கறி வளாகத்தை தாண்டி இருக்கக்கூடிய இந்த சிறப்பு சந்தையில் பொதுமக்கள், அதாவது பிற மாவட்டங்களில் இருந்துமே பொதுமக்கள் இந்த இடத்துல விற்பனை மேற்கொள்ளலாம் என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி இந்த சிறப்பு சந்தையில பொறுத்த வரைக்கும் இங்க ஏற்கனவே காவல்துறையால் அனுமதிக்கப்பட்ட இடத்துல மட்டும்தான் வாகனங்கள் நிறுத்தி அதன் மூலம் விற்பனை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு எந்தவிதமான இடையூறும் ஏற்படுத்தாமல் இந்த இடத்தில் வியாபாரம் செய்ய வேண்டும் என ஏற்கனவே போக்குவரத்து காவல்துறையிடம் அனுமதி என்பது பெறப்பட்டு இந்த வியாபாரம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. நாளை மறுநாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொங்கலுக்கு தேவையான பொருட்களை சென்னை மட்டுமல்லாமல் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களிலிருந்து பொதுமக்கள் அந்த பொருட்களை வாங்குவதற்கு தற்பொழுது அதிக அளவு குவிந்திருக்கிறார்கள். தற்பொழுது நாம் அந்த சிறப்பு சந்தையில் நின்று கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இங்கே விற்பனை செய்யக்கூடிய கரும்பு வியாபாரி நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கடந்த ஆண்டில் காட்டிலும் இந்த ஆண்டு கரும்பு விற்பனை எப்படி உள்ளது, விலை எந்த அளவுக்கு இருக்கிறது, பொதுமக்களுடைய வருகை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நாம் கேட்கலாம். வணக்கம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு எப்படி இருக்கு விற்பனை? கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 700 ரூபாய் 800 ரூபாய் போனுச்சு. இந்த ஆண்டு அதை விட 300 ரூபாய் கம்மியா தான் போகுது. மணி ஒரு 2-3 மணிக்கு 500 ரூபாய் போனுச்சு. இப்போ என்னடா வெறும் 350-400 ரொம்ப டல்லா தான் போகுது. போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப கம்மியா போகுது. போன வருஷம் நல்ல கூட்டம் இருந்துச்சு, இந்த வருஷம் கூட்டமே இல்ல. யாருன்னு தெரியல, கூட்டம்லாம் அப்படியே அனுப்பிவிட்டாங்கன்னு தெரியல, கூட்டம் உள்ள வரல. போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியா தான் போகுது. ரொம்ப டல்லா. ஏற்கனவே பெஞ்சாபுரம் கரும்புலாம் பாதிக்கப்பட்டுச்சு. மீதி இருந்த கரும்பு சரி சேல்ஸ் பண்ணலாம்னு பார்த்தா கூட இங்க ரொம்ப டல்லா போகுது. சோளம் வத்தி போச்சு, சுத்தமாக ஒன்றும் இன்னைக்கே கரும்புலாம் நாளைக்கு சுத்தம் ஓடே ஓடாது. தூக்கி போட்டு தான் போகணும், வேற வழியே கிடையாது எங்களுக்கு. இது போன வருஷம் கொஞ்சம் கம்மி தான், ஒன்றும் அந்த அளவுக்கு வருமானம் ஒன்றும் கிடையாது இந்த வருஷம். பொங்கலுக்கென்று அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு சந்தையில கடந்த ஆண்டைகளை காட்டிலும் இந்த ஆண்டு பொதுமக்களுடைய வருகை என்பது குறைவாகத்தான் இருப்பதாக கரும்பு வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இன்று காலை சூழலை பொறுத்த வரைக்கும் காய்கறி அங்காடியில காய்கறியை வாங்குவதற்கும் இந்த சிறப்பு சந்தையில பொங்கல் சார்ந்த பொருட்களை வாங்குவதற்கு அதிக அளவு பொதுமக்கள் வருகை புரிந்ததன் காரணமாக இந்த பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருந்தது. போக்குவரத்தை சீர் செய்ய வேண்டிய காவலர்கள் மிக குறைவான அளவில் இருந்தால் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்திருக்கின்றனர். பொங்கல் பண்டிகையொட்டி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு சந்தை என்பது வருகின்ற 16ஆம் தேதி வரை செயல்படும் என கோயம்பேடு வியாபாரி சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.